நம்ம போட்ட விதை ஆனால் இன்னும் வரவே லேட் ஆகுது. ஆனால் பார்த்திங்கன்னா தானாகவே நிறைய மிதிப்பாக முளைச்சிருக்கு. இந்த சைடு தான் நம்ம நேருக்கு ஒரு 5 விதை போட்டிருக்கோம். நம்ம தோட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு சுற்றி காட்டுறேன். இந்த சைடில் வந்து இந்த ஓரம் வந்து நான் கீரை விதைக்கிறதுக்காகவே ஒதுக்கியிருக்கேன். கீரையெல்லாம் வந்து இதில் வந்து நல்லா மேடு பகுதியாக இருக்குது, இதில் விதைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. விதை போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு 4 நாள் ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை போட்டேன். ஓரளவு நல்லாவே முளைப்பு வந்திருக்கு. 3 நாள்லேருந்தே வரும். நேற்றுக்கு ஈவினிங் பார்த்தேன் அந்தளவுக்கு வரல. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. ஒரு 3 வகையான விதையை 2 இடத்துல நான் வந்து பாவி வச்சுருந்தேன். இது என்ன விதைன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரி விதை. அழகாகவே நல்லா வந்திருக்கு. நான் நிறைய போட்டிருந்தேன் வெள்ளரி விதை. இந்த இடமும் வெள்ளரி விதை தான். இதில் கொஞ்சம் குறைவாக தான் வந்திருக்கு. ஆனால் சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்கிட்டு நிற்கிது. வெள்ளரி விதை ஓரளவு முளைக்க தான் செஞ்சுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து பீர்க்க விதை. பீர்க்க வந்து 2 இடத்துல போட்டிருந்தேன். ஒரு பழைய விதை இது தான், நல்லாவே வந்திருக்கு. கடையில் வாங்கினது வந்து 3 விதை தான் இருந்தது. அதில் வந்து 1 தான் முளைச்சிருந்துச்சு. ஆனால் பெரிய இலையாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 விதை கிட்டவே வரலங்க. அவங்க முளைக்கணுன்னே நினைக்கல. என்ன விதைன்னு பார்த்தீங்கன்னா பாக விதை தான். புதுசாக வாங்கினது கொஞ்சம் பழசிருந்தது. 2யுமே போட்டே வரவே இல்லை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பழைய விதை வந்து மிதிப்பாக தான் வந்திருக்கு. நம்ம போட்ட வந்து பாக வரவே இல்லை இன்னும். சரி பார்ப்போம் 5 நாளுக்கு அப்புறம் எப்படி வருதுன்னு. தோட்டம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. நம்ம விதை போட்ட பிறகு முளைச்ச பிறகு கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு